சிபிஐயை ஏன் இன்னும் செந்தில் பாலாஜியை கூப்பிடல? பிஜேபியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கரூர்ல 41 பேரை கொன்னது பின்னால நீதான் செந்தில் பாலாஜியை சொன்னார. உன்னால முடிஞ்சா என் மேல நடவடிக்கை எடு. இவங்க நோக்கம் பொது வெளியில விஜயை குற்றவாளியாக்கணும். அரசாங்கம் காவல்துறை எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் கொலையாளி குற்றவாளி. 27 ராத்திரி 8:30 மணிக்கு இந்த மரணங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் விடிய காத்தால கரூர்ல போஸ்டர்கள் ஓட்டுறாங்க. கொலையாளி விஜய் ஓடிவிட்டான், கைது செய். சன் நியூஸ் கார்டு போடுறாங்க. இதெல்லாம் யார் பண்றதுன்னா முதல்வரின் மாப்பிள்ளை சபரீசன் பெண் என்ற ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. நிறுவனத்தின் மூலமாக மீடியாக்களுக்கு கசிய விடுறாங்க. ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. பயந்துட்டாரு, கட்சியை கலைச்சிருவாருன்ற வரைக்கும் போட்டாங்க. நிர்மல் குமார் சொல்றாரு, சிபிஐ கிட்ட விசாரிக்க போயிட்டு வந்து இது ஒரு இன்சிடென்ட்டோ ஆக்சிடென்ட்டோ இல்லை, சதி செயல். விஜயினுடைய பரப்புரை தொடராமல் இருக்க, மக்களை அவர் சந்திக்காமல் தடுக்க இதை ஒரு குறிப்பிட்ட சில பேர் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். சிபிஐ விசாரணை தொடர்பாக 2 நாட்கள் விஜய் ஆஜராகிட்டாரு. விசாரணையிலையும் பங்கேற்றாரு. இப்போ அதுக்கப்புறமா மீண்டும் இன்னொரு நாள் வர சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிற இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம், நேற்று பரவலாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது என்ன அப்படின்னா, குற்றப்பத்திரிகையில் விஜயுடைய பெயர் சேர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு செய்தி வருது. தகவல் அப்படி எல்லாமே தகவல் தான், ஏன்னா எதுவுமே கன்ஃபார்மான. ஏன்னா அவங்கெல்லாம் விசாரிக்கும் போது அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. சன் நியூஸு, இந்த நியூஸ் 7 தாவேக ஆதரவாளர்கள் பலரும் அது தொடர்பாக விவாதிக்கும் பொழுது அது தொடர்பாக ஒருவேளை இருக்குமோ, நம்ம சிபிஐ நம்பணுமே, இங்கேயும் என்ன இப்படி நடக்குது அப்படின்னு கணிசமான சில தாவேக ஆதரவாளர்கள் இணையத்தில் பேசும் பொழுது தான் எனக்கும் அது ஓகே ஒருவேளை இருக்குமோங்கிற கேள்வி. அதாவதுங்க, ஒரு விஷயத்த ஒரு பொய்யை ஓங்கி பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 1000 பேர் அதே பொய்யை ரிப்பீட் பண்ணால் ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லை? அது மாதிரி தான் இது சைக்காலஜி. அது மாதிரி தான். அதாவது நேற்று திமுக ஊடகங்கள், உடன்பிறப்புகள், சொம்புகள், அண்டாக்கள் பண்ண கூத்து இருக்கு பாருங்க. ஈவன் சன் நியூஸ் ஒரு சேட்டலைட் சேனல் கார்டு போடுறாங்க, இப்படி நடந்துட்டு இருக்குது. நான் கூட ஒரு தமாஷா ட்விட்டரில் ஒரு கமெண்ட் போட்டேன், ஒருவேளை அமித்ஷா கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கலாநிதி மாறன் சன் நியூஸ் நிருபரை இந்த விசாரணை ரூம்லேயே விஜய் பக்கத்துலேயே உட்கார வச்சிருக்காரோ என்ன தெரில. ஏன்னா இன்னும் விசாரணை முடியல. அவரே 6 மணிக்கு மேலே தான் வெளியே வந்தார். 2 மணி 3 மணிக்கெலாம் சன் டிவி, அந்த டிவி, இது எல்லாம் யார் பண்ணுறதுன்னா நம்ம மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, முதல்வரின் மாப்பிள்ளை சபரீசன். அவர் ஒரு பெண் என்ற ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அந்த நிறுவனத்தின் மூலமாக மீடியாக்களுக்கு கசிய விடுறாங்க. அந்த செய்திகள் தான் இன்னைக்கு தலைப்பு செய்தி ஊடகத்தில், சமூக ஊடகத்தில், எல்லாத்துலேயும். அவங்க ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. விஜய் தாக்குதலுக்கு ஆளாயிருக்காரு, பயந்துட்டார், கட்சியை கலைச்சிருவாருன்ற வரைக்கும் போட்டாங்க. அதனால் இதெல்லாம் இங்கே அப்சர்டுங்க. இன்றைக்கி என்னாச்சு? இன்றைக்கி பாருங்கள், ஹிந்து, தினமணி, டைம்ஸ் அப்படின்னா என்ன இருக்குது? 4 லைன் இருக்குது. அவர் ஒத்துழைத்தார், அவரை பேசினார், அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொன்னார். கூடவே ஒன்று போட்டிருக்காங்க, என்ன, தமிழ்நாடு காவல்துறை உரிய ஏற்பாடுகளை செய்ய தவறிவிட்டது, பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக தான் இது நடந்ததுன்னு முன்னாலேயே சொன்னதே திருப்பி ரீட்ரேட் பண்ணியிருக்காரு, உறுதிப்படுத்தியிருக்கார் விஜய். அந்த செய்தி அவ்வளோதான். அக்யூஸ்டன்ட்டாங்க, அதுன்ட்டாங்க. இப்போ குற்றப்பத்திரிகையில் விஜய் பேர் இருக்கோன்னா இருக்க தானே செய்யும். எப்படின்னு தான் இருக்கக்கூடாதுங்க. இல்லை இல்லை, எப்படி இருக்கும் தெரியுங்களா? தாவேகா அரசியல் பரப்புரைக்காக அதன் தலைவர் விஜய் பங்கேற்ற கரூர் கூட்டத்தில் பேர் இருக்குமா இருக்காதா? அதாவதுங்க, இது எப்படின்னா, ஒரு ராஜா மந்திரிகள்கிட்டயே அதிகமாக வச்சுக்க மாட்டாராம். ராஜா அலூஃபாக இருப்பாராம். மந்திரிகளே அவரை பார்க்குறது கஷ்டம்னா அப்புறம் மக்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க? ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் சொல்கிறான்னா, ராஜா என்கிட்ட பேசிட்டாருன்னு. எல்லாருக்கும் ஆச்சரியமா, என்ன மந்திரிங்களே அவர் பார்க்க மாட்டார், பேச மாட்டார், நீ எப்படி உங்ககிட்ட பேசின? இல்லை, ராஜா அப்படி வந்தார், நான் ஓரமாக போனேன், வச்சு போடான்னாரு. அது ஃபேக்டு தானே. அதாவது மந்திரி யாரும் பேசாத பிச்சைக்காரங்கிட்ட ராஜா பேசுறது உண்மையா? என்ன சொன்னாருன்றது விட்டுருங்க. அதுபோல் இந்த பத்திரிகையாளர்கள் அவர் பேர் வரும்னா குற்றப்பத்திரிகையில் விஜய் பேர் இல்லாமல் எப்படிரா அந்த நிகழ்ச்சி எழுத முடியும்? எழுதணும்ல, சார்ஜ் ஷீட்டு.
அதனால் ரொம்ப அபத்தமாக இருக்குது. அருவருக்கத்தக்க அளவு மீடியா இப்படி போய் ஆளுங்கட்சியினருக்கு ஜால்ரா போடுறது, ஆளுங்கட்சியினர் நினைப்பதெல்லாம் இவங்க வந்து பிரதிபலிக்கிறது, அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அதுக்கு ஒரு டிபேட் நடத்துறது கேவலமாக இருக்குது. பத்திரிகையாளர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் இன்னைக்கு பத்திரிகை துறையில் இருக்காங்க. அவ்வளோதான். ஏதோ ஒரு வகையில நியூஸ் கசிஞ்சு வெளியே வராதா? எத்தனையோ ரிப்போர்ட்டர்ஸ் எப்படிங்க இருக்காங்க. எல்லாருக்கும் கசியும்? ஏதோ ஒரு இடத்துல சோர்ஸ் இல்லை இல்லை, இருக்கும். எப்படிங்க கசியும்? அதுவும் விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே கசியுமா? நான் கேட்குறேன். விசாரணைலாம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு யாராவது ரிங் பண்ணி சொல்லுவான், உங்களுக்கு யாரோ ஒரு சோர்ஸ் இருக்குது. அது நார்மல் போலீஸில் வரலாம். சிபிஐலாம் அவனுங்களா வேணும்னு ரிலீஸ் பண்ணால் ஒழிய, சிபிஐயும் வந்து லேஸ்பெட்ட ஆளுங்கள்ல அவன் வந்து லீக் பண்ணி விடுவான் ஊடகத்துக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சி மேலே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் என்ன நடக்குதுன்னு லைட்டாக போட்டு விடுவான் ஊடகத்தில், அது பரவட்டோன்றதுக்காக. அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து அவங்க விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே போடுறீங்களே, இந்த கேள்வி கேட்டார், இவர் விழித்தார், இவர் முழித்தார், என்னப்பா இதெல்லாம்? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வழக்கில் பாஜகவின் கை இன்னும் இல்லை, இதுவரையில் இல்லை. நாளை என்னவோ தெரியாது. ஆனால் ஜனநாயகம் அந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகாமல் இழுத்தடிச்சிட்டு போகிறதுக்கு நிச்சயமாக பாஜகனா யார்? பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இன்வால்வ்டு. இல்லைன்னா இதெல்லாம் நடக்காதுங்க. பட் இப்போ இந்த இது தொடர்பாக விஜய் அவர்களுக்கு அடுத்து எந்த விசாரணையும் இல்லை, 2 நாளோட வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கு, வேற எதுவும் சம்மன் பண்ணலை அப்படின்னு. அது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? நிர்மல் குமாருக்கு எப்படிங்க யாருங்க சொன்னாங்க? ஒரு வழக்கு விசாரிக்கப்படுகிறத எந்த நேரத்திலையும் உங்களை கூப்பிடலாம். நீங்கள் சொல்லிட்டு வரதை ரைட் சொல்லிட்டீங்க, முடிச்சிட்டிங்க, இப்போ போயிடுங்க, வேறு ஏதாவது தேவைப்பட்டால் நாங்கள் கூப்பிடுவோம் வரணும்னு வாங்க. இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலேஷன். போலீஸும் சரி, எந்த விசாரணை திடீர்னு ஒரு விட்னஸை விசாரிக்கிறாங்க, அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறான், நீங்கள் சொன்னதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது, நேர் எதிராக இருக்குன்னா உடனே அவரை கூப்பிடுப்பா, என்னங்க அன்னைக்கு நீங்கள் எப்படி சொன்னீங்க? ஸோ அன்லெஸ் த என்கொயரி இஸ் கம்ப்ளீட்டட், ரிப்போர்ட் இஸ் சப்மிட்டட் டு த கோர்ட் ஆர் ஏஜென்சி, நீங்கள் வந்து என்ன விசாரிக்க மாட்டாங்க. இப்போ ஏன் வந்து டிஎஸ்பி கலெக்டர்லாம் எத்தனை வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க? கரூர் கலெக்டர் எஸ்பி எல்லாம் ஒரு வாட்டி போயிட்டு வந்தோன்னு முடிஞ்சுதா? இல்லை, விஜய் பேசணுன்னு கூப்பிடுறாங்க போலீஸ் அதிகாரிகளை. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, இவர் இப்படி சொல்கிறாரு, இது எப்படின்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதனால வரைக்கும் எந்த நேரம் வேணாலும் மறுபடியும் யாரை ஒன்னாலும், விஜய் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வே த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி என்கொயரி இஸ் பீயிங் கேரிட் அவுட். அதனால் வந்துங்க விஜயை வந்து இன்னொரு முறை கூப்பிட மாட்டாங்கன்னா என்ன? கூப்பிட்டா என்ன? நீங்கள் தானே இதில் உண்மை வெளியே வரணும். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் 100 வாட்டி கூப்பிட்டா கூட நான் போய் சொல்லுவேன். ஏன்னா மை எய்ம் இஸ் 41 பேர் பலியாயிருக்காங்க, இதில் ஒரு சதிச்செயல் நடந்திருக்குதுன்னு தாவேக்கா கருதுது. அப்போ அந்த சதிச்செயலுக்கு மூளையாக இருந்தவர்கள், பின்புலமாக இருந்தவர்கள், நேற்று நிர்மல்குமார் இதை பேசினார், அதை சொல்ல மாட்டேன்றீங்களா? யூனியன் ஹோம் மினிஸ்டர் முன்னால் புதுக்கோட்டையில் பிஜேபியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கரூரில் 41 பேரை கொன்னது பின்னால் நீதான்னு செந்தில் பாலாஜியை சொன்னார, உன்னால் முடிஞ்சா என் மேலே நடவடிக்கை எடுன்னு பொதுவெளியில். அதை பற்றி நீங்கள் ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை இல்லை, அதை தான் சொல்கிறேன், ஏன் விவாதிக்க மாட்டேன்றாங்க? இல்லை சிபிஐயை ஏன் இன்னும் செந்தில் பாலாஜியை கூப்பிடல? இல்லை அடுத்த கட்டமாக அவரை கூப்பிடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் கூப்பிடல இல்லை, ஏன்னா அவர் ஒரு லோக்கல் எம்எல்ஏ. இந்த விசாரணை முடியல சார். இல்லை அதாங்க நான் இதுவரையில ஏன் கூப்பிடலன்றதான் கேட்குறேன். அவர் கூப்பிட வேண்டிய ஆள் அவர் ஒருத்தர் இருக்கார்ல, லோக்கல் எம்எல்ஏ, டிஎம்கே பிக் விக், ரொம்ப அந்த கரூர் மாவட்டத்துக்கே ராஜா மாதிரி இருக்கிறாருன்றாங்க. அப்போ அவர் வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அங்கே அப்பாயிண்ட் பண்ண அந்த கமிட்டி கிட்ட போயோ ஒரு நபர் ஆணையத்துக்கிட்ட போய் அவர் விவரங்களை சொல்லாமல் டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார். அது இல்லாமல் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணார். அப்போ அவர்கிட்ட ஏன் இன்னும் விசாரிக்கலை சிபிஐன்றது தான் எனக்கு புதிராக இருக்குது. விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. பட் ஒருவேளை அவர் வந்து இப்போ கவர்மெண்டோட அறிவுறுத்தலின்படி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிறனால மக்களுக்கு தெளிவு பெறணுங்கிறதுக்காக தான் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணாரு. அதர் தென் தட் அவர் அதில் வந்து டைரக்டா சம்மந்தப்படலை அப்படின்னு சிபிஐ கருதலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எம்எல்ஏ, ஒரு அரசு, அதாவது இவருடைய பார்ட்டி, இவருடைய கட்சி அரசு
ஒரு நபர் ஆணையத்தை உடனடியாக அமைச்சு அந்த அம்மா வந்து செப்டம்பர் 28 மத்தியானமே கரூருக்கு வந்து இறங்கி விசாரணையை தொடங்கிட்ட போது இவர் கரூரில் இருக்கார். இவர் அவங்கக்கிட்ட தானே ஏதாவது தகவல்கள் இருந்தால் சொல்லணும், அதானே முறை. இல்லை அரசாங்கத்துக்கிட்டன்னா அரசாங்கத்துக்காக இவர் யாருங்க பேசுறதுக்கு? இவர் ஒரு எம்எல்ஏ, இவர் கட்சிக்காக பேசலாம், கட்சி தலைமைக்காக பேசலாம். இந்த சம்பவத்தில் இவர் வந்து யூ ஷுட் ஹவ் அப்ரோச் ஒன்லி தட் ஒன் மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன். ஆனால் இவங்க நோக்கம் என்னன்னா பொது வெளியில் விஜயை குற்றவாளி ஆக்கணும். அரசாங்கம் காவல்துறையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, விஜயுடைய ஆட்கள் தான், விஜய் கொலையாளி குற்றவாளி. ஏங்க நான் கேட்குறேன், விஜய் எப்படிங்க கொலையாளி ஆவார்? விஜய் பஸ் மேலே நின்றுட்டுருக்காரு, அவர் தான் கொலையாளியா? இதுக்கெல்லாம் காரணமா? ரெண்டாவது, ஏன் அவரை விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐக்கு நீங்கள் கேட்டீங்கல்ல, 27 ராத்திரி 8:30 மணிக்கு இந்த மரணங்கள்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. விடிய காத்தால, அதாவது அடுத்த நாள் 28 செப்டம்பர் 2025 10:30 மணிக்கு கரூரில் போஸ்டர்கள் ஓட்டுறாங்க. கரூரில் கொலையாளி விஜய் ஓடிவிட்டான், கைது செய் கிரிமினல்லைன்னு. தமிழக மாணவர் அமைப்புன்னு பேரில் இல்லாத அமைப்பு அது. அதை ஒட்டினவங்க பேசுகிறத நானே கேட்டேன் ஒரு காணொலியில். செந்தில் பாலாஜியுடைய ஒன் ஆஃப் தி செவரல் பிஏஸில் ஒருத்தர், பல பிஏக்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தர் சொல்லி தான் இதெல்லாம் ஒட்டுறோன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க கரூரில். அப்போ எப்படி இவங்க மரணம் நடந்தது? இந்த மரணம் நடந்த உடனே வந்து போஸ்டர் எப்படி ரிலீஸ் ஆச்சு? மரணித்தவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அது ஏன் வேற பேரில் போட்டீங்க? இல்லாத அமைப்பு பேரில் போட்டீங்க. இல்ல விஜய் வந்து டார்கெட் பண்ணுங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை வந்து அவங்க பண்றாங்க. விஜய் குற்றவாளி ஆக்கணுங்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜி பேசினது, போஸ்டர்கள் எல்லாம் சொல்றதுனால ஏத்துக்க முடியும். பட் இன்னைக்கு ஒரு போஸ்டர் டிசைன் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரத்துல 45 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சிருது இல்ல? இல்லைங்க, இதெல்லாம் எப்படி நடந்ததை சந்தேகப்படுறது இல்லை, அங்க மட்டும் ஒட்டப்பட்டிருக்கிறது, கரூர்ல மட்டும் ஒட்டப்பட்டது. அப்போ கரூர்ல வந்து இந்த பக்கம் பாருங்க, நிர்மல் குமார் சொல்றாரு சிபிஐ கிட்ட விசாரிக்க போயிட்டு வந்து கரூரில், இது வந்து சதி செயல், இது ஒரு இன்சிடெண்ட்டோ ஆக்சிடெண்ட்டோ இல்லை, விபத்து இல்லை, இது ஒரு சதி செயல். என்ன சதி செயல்? விஜயினுடைய பரப்புரை தொடராமல் இருக்க, மக்களை அவர் சந்திக்காமல் தடுக்க இதை ஒரு குறிப்பிட்ட சில பேர் பண்ணியிருக்காங்க. யார் அவர் தடுக்கணும்னு நினைப்பாங்க? அதெல்லாம் உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன். சரி, அப்போ அவங்க கரூரில் நடமாடிட்டு இருக்காங்க. தே ஆர் ரோமிங் ஸ்காட் ஃப்ரீ இன் கரூர்ன்றாரு. அப்படின்னா என்ன? நாங்கள் எங்களுக்கு அவங்க மேலே சந்தேகத்தெல்லாம் சிபிஐ கிட்ட சொல்லிட்டோம். நாங்கள் இப்போ அவங்களெல்லாம் விசாரிச்சிச்சா சிபிஐ? அதனால தான் செந்தில் பாலாஜி இஸ் எ கீ ஃபிகர் இன் திஸ் ஹோல் எபிசோட். அவரை வந்து விசாரித்தால்தான் என்ன, எத்தனை நாள் ஆனாலும், இப்போ 88 பேரை விசாரிச்சிருக்காங்களாம், இன்னும் 100 பேரை கூட விசாரிக்கிட்டோம். பட் செந்தில் பாலாஜி மஸ்ட் பி ஒன் அமங் தம். அவரை விசாரிக்கலைன்னா இந்த என்கொயரி மேலேயே நம்பிக்கையே இல்லைங்க. இப்போவே சொல்கிறேன் நான். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.